ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. தூத்துக்குடி ஸ்ரீ சங்கரா ராமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமானது மாப்பிள்ளையூர்னி அருகே சுமார் 76 ஏக்கர் இடம் உள்ளது. அந்த இடத்துல சர்வே நம்பர் 130/3 130/4 ஆகிய இடங்கள் மொத்தம் 6.5 ஏக்கர் நிலம். அந்த நிலம் புஞ்சை நிலம், அதாவது விவசாய பயன்பாட்டுக்கு மட்டுமே குத்தகை விட்டு அந்த குத்தகையில் இருக்கக்கூடிய பெறப்பட்ட அந்த காசு கோயிலுக்கு போய் சேரணுங்கிறது தான் அதோட விதிமுறைகள். ஆனால் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாகவே இந்த புஞ்சை நிலத்தில் ஆளும் அமைச்சர், அதாவது கீதாஜீவன் அவர்களுடைய உதவியாளர் மணி மற்றும் அவருடைய மற்றொரு உதவியாளர் பழனிசாமி ஆகிய கூட்டு சேர்ந்து அந்த மாப்பிள்ளையூர்னி அருகே இருக்கக்கூடிய கோமஸ்புரம் பகுதியில் உள்ள அந்த கோவில் நிலத்தில் திட்டமிட்டு அந்த புஞ்சை நிலத்தை முழுவதுமாக மணல் சரல் போட்டு அதை முழுவதுமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை மாற்றி அமைத்து அந்த 6.5 ஏக்கர் நிலத்தில் சுமார் 122 கடைகள், வணிக கட்டிடங்கள் மற்றும் ஸ்டாக்கு குடோன் வைக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் மற்றும் 1.5 ஏக்கர் பரப்பளவில் அந்த ஆட்டுச்சந்தையும் அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று அல்ல, கடந்த ஓராண்டுகளாகவே இந்த இடத்துல திட்டமிட்டு ஆளுங்கட்சியினர் திட்டமிட்டு இந்த சதி செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி அன்புமணி, இணை ஆணையர் அன்புமணி மற்றும் நிர்வாக செயல் அதிகாரி தமிழ்ச்செல்வி மற்றும் மாப்பிள்ளையூர்னி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி மற்றும் மற்றொரு அறங்காவலர் செந்தில் மற்றும் அந்த ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்த மின்வாரிய பொறியாளர் என ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுங்கட்சி அமைச்சருடைய உதவியோடு திட்டமிட்டு அனைத்து அதிகாரிகளும் இந்த கூட்டு சதிக்கு உடந்தையாக இருந்துள்ளார்கள். இதன் மூலம் தற்போது அந்த நிலம் சம்பந்தமாக புகார் அளிச்சும் கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் எந்த அதிகாரிகள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இதில் முக்கியமாக காரணம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அமைச்சரும் அமைச்சருடைய குடும்பத்தினரும் தான் அந்த இடத்துல முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் முதலீடு போட்டிருக்காங்க. அந்த முதலீடு போட்டு அவங்களுக்கு உள்குத்தகை 60 லட்சம், ஆட்டுச்சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம், ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடியிலேருந்து 2.5 கோடி ரூபா வரைக்கும் வருமானம் வர மாதிரியான திட்டமிட்டு இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் இந்த அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு விரோதமாகவும் இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. எனவே அவர்கள் மீது மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் சட்டத்துறை வல்லுநர்களும் சட்டசபை செயலர் அவர்களும் உடனடியாக அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவருடைய பதவியை பறிக்கணும். ஏன்னா இந்த செயல் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இது தெரியாது, இல்லை இது என்னுடைய திமுககாரங்க தான் செஞ்சுருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டை வெளிப்படுத்துகிறாங்க. அது உண்மை இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சே தான் 2 முறை அந்த இடத்துல துவக்க விழாவுக்கு போயிருக்காங்க. அது ஆட்டுச்சந்தையை ஏற்படுத்தியவர் திமுக நிர்வாகி அம்பாசங்கர் என்பவர். அந்த கட்டுமானங்களை ஏற்படுத்தியவர் அமைச்சருடைய உதவியாளர் மணி மற்றும் பழனிசாமி. ஆனால் இவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அமைச்சருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ நேரில் ஏதாவது கேள்விகள் கேட்கும்போது இல்லை இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பொய்யான இதை சொல்கிறாங்க. எனவே அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அமைச்சரை பதவியை பறிக்கணும் மற்றும் அது சார்ந்த அதில் இந்த மாதிரி சட்ட விதிமுறைகளை ஈடுபட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும் அந்த பிரதிநிதித்துவ அதிகாரிகளையும் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்களையும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யணும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அக்ரி பரமசிவன், தூத்துக்குடி.